பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 71வது சங்கீதம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, பூமியின் பாதாளத்தில் இருந்து திரும்பவும் என்னை ஏற பண்ணுவீர் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, சில பாதாள குழியில் இருந்து உயிர்ப்பித்து மேலே ஏறி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சில குழிகளில் இருந்து மேலே ஏறி வர பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தெளிவாய் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுகிறார். இந்த மாதம் நீங்கள் மேலே ஏறி வரப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வர போகிறார். ஸ்தோத்திரம். இதுவரை எந்தெந்த பாதாள குழியில் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தீர்களோ, இதுவரை எந்தெந்த பாதாள குழியில் இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் அனுபவித்து இருந்தீர்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் இருந்து நான் சில பாதாள குழிகளில் இருந்து உங்களை மேல வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் குழியில் இருந்து மேலே ஏறி வர பண்ணுவேன். ஒரு முறை கர்த்தர் சிலுவையிலே அவருடைய இரத்தத்தினால் என்னை மேலே ஏறி வர பண்ணினார். பாதாளத்தில் இருந்த, பாவத்தில் இருந்த, சாபத்தில் மரித்து போய் இருந்த என்னை அவருடைய இரத்தம், சிலுவையின் வல்லமை என்னை பாதாளத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து மேலே கொண்டு வந்தது. ஆனால் சில தவறுகளினால, சில பாவங்களினால, சில நெருக்கத்தினால இன்றைக்கும் அநேக முறை மறுபடியும் பாதாளத்தின் குழியில் தள்ளப்படுவதுண்டு. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு படுகுழியில், ஏதோ சில பாதாள குழியில், ஏதோ சில மரணத்தின் குழியில், ஏதோ சில மந்திரவாதத்தின் குழியில் தள்ளப்பட்ட நிலைமையில், தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் பள்ளத்தில் பாதாள குழியில் இருப்பது தேவனுக்கு திட்டம் அல்ல. இந்த நாட்களில் திரும்பவும் நான் உன்னை உயிர்ப்பித்து சில பாதாள குழியில் இருந்து மேலே மேலே ஏறி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் நம்புங்கள், மேலே ஏறி வரப்போகிறீர்கள். யோசேப்பை எந்த சகோதரர்கள் கீழே அடித்து தள்ளினார்களோ, அதே சகோதரர்கள் அவர்கள் மேலே ஏற பண்ணினார்கள். எந்த சிறைச்சாலையில் அவன் கை கால்கள் இரும்பு விலங்குகளினால் நொறுக்கப்பட்டதோ, அதே இடத்துல கர்த்தர் அவனை சிங்காசனத்துல மேலே ஏறி வர பண்ணினார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. எந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ குழியிலே தள்ளப்பட்டார்களோ, அதே குழியில் இருந்து கர்த்தர் மேலே ஏறி வர பண்ணினார். எந்த தானியேல சிங்க கெபியில தூக்கி போடப்பட்டார்களோ, அதே குழியிலிருந்து, அதே சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் மேலே கொண்டு வந்தது போல, எந்த எலியா சூறை செடிக்கு கீழே படுத்து கிடந்து போதும் போதும் மரணத்தோடு போராடினானோ, அவனை தட்டி எழுப்பி ஓரே பர்வதத்தில் மேலே கொண்டு வந்தது போல, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், ஒருவேளை சூறை செடி கீழே படுத்திருக்கிறீர்களா? ஒருவேளை சிங்க கெபியில் விழுந்திருக்கிறீர்களா? ஒருவேளை 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்கினியில் குழியில் தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை யோசேப்பை போல நீங்கள் நம்பினவர்கள், உங்கள் உறவினர்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற சில மனிதர்கள், துன்மார்க்கர் உங்களை குழியில் தள்ளிவிட்டார்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் திரும்ப உன்னை உயிர்ப்பித்து சில பாதாள குழியிலிருந்து மேலே ஏறி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உளையான சேற்றிலும்
படுகுழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை மலையின் மேல் உறுதிப்படுத்துகிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்டு செபிக்க செபிக்க திரும்பவும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் திரும்பவும் மேலே வரப்போகிறீர்கள். உங்க பிசினஸ், உங்க பினான்சியல், உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் திரும்பவும் மேலே வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாதாளத்தில் இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. மீனின் வயிற்றில் இருந்த யோனாவை கர்த்தர் திரும்பவும் கரைக்கு கொண்டு வந்தது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் திரும்பவும் சில குழியிலிருந்து மேலே ஏறி வர பண்ண போகிறார். சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் மேலே மேலே ஏறி வரப்போகிறீர்கள். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து பாதாள குழியிலிருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் மேலே கொண்டு வாரும் ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தையும் மேலே கொண்டு வருவீராக. எஸ் லார்ட், இன் ஜீசஸ் நேம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்கள் ஒருவேளை பாதாளத்தின் பிடியில் படுத்திருந்தாலும் என் ஜனங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது அவர்கள் மேல் கடந்து வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி, உம்முடைய நாமத்தை அனுப்பி, உம்முடைய கிருபையை அனுப்பி, உம்முடைய ஆவியானவரை அனுப்பி இந்த பொழுது அவர்களை உயிர்ப்பித்து சில பாதாள குழியிலிருந்து மேலே ஏறி வர பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களும் அவருடைய பிசினஸும் அவருடைய கையின் பிரயாசங்களும் சில குழியிலிருந்து இந்த மாதம் மேலே வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். குழியிலிருந்து மேலே ஏறி வர பண்ண போகிறார். நீங்கள் உயிரடைந்து மேலே வரப்போகிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.